அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய தலையில் ஓங்கி ஒரு குட்டொன்று வைத்திருக்கிறது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு அதிரடியான தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கிறது அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட். அது என்ன தீர்ப்புன்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும், சர்வதேச நாடுகளுக்கு, அதாவது அவருடைய நட்பு நாடுகள், எதிரி நாடுகள், எல்லா நாடுகளுக்கும் வரி விதிச்சு வச்சுக்காரு தானே. அதாவது ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு, ஜனாதிபதியாக வந்த பிறகு அவருடைய வாயில் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட சொல்லே வரி 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 தான். ஒரே வரி விதிக்கிறது தான் அவற்றை வேலை. இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது, அவர் விதித்த வரிகள் ஒன்றும் செல்லுபடியாகாது, அது சட்டவிரோதமானது. இந்த மாதிரி வரிகள் விதிக்கிறதுக்கு, கண்ட வரிகள் எல்லாம் விதிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது, அமெரிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரமே கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அதிரடியான தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கிறது அமெரிக்காவினுடைய சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம். இந்த தீர்ப்பினுடைய பின்னணியில் அடுத்ததாக என்ன நடக்கும்? இனி வரிகள் விதிக்கப்பட மாட்டாதா? அப்ப ஏற்கனவே விதித்த வரிகளுக்கு என்ன நடக்கும்? உலக நாடுகள் இதை எப்படி எடுத்துக்கொள்ளும்? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகின்றார்? இது போல நிறைய கேள்விகள் இருக்கு தானே. எல்லா கேள்விகளுக்குமான பதில்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் ஒரு நாட்டை கூட விட்டு வைக்கல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எல்லா நாடுகளுக்கும் வரிதான். அமெரிக்காவினுடைய அண்டை நாடாகிய கனடா தொடக்கம் ஐரோப்பிய நாடுகள், அவர்களுடைய மிக நெருங்கிய நட்பு நாடுகளாகிய ஐரோப்பிய நாடுகளிலிருந்து எல்லா நாடுகளுக்கு மேலேயும் ஒரே வரிகள் தான். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆட்களே இல்லாத பெண் குயின்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு தீவுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிச்சிருந்தவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த வரி விதிக்கக்குள்ள நாங்கள் எல்லாம் என்ன நினைப்போம்? அமெரிக்க ஜனாதிபதி என்று சொன்னால் அவருக்கு நிறைய பவர் இருக்கு தானே. உலகத்திலேயே மிக பெரிய ஒரு பதவி, மிக அதிக வல்லமை, அதிக அதிகாரம் கொண்ட பதவி அமெரிக்க ஜனாதிபதி பதவி தானே. எனவே அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப் கண்மூடித்தனமாக இந்த வேலையை செய்கிறாக்கும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கும் போது, ஆனா ட்ரம்ப் அப்படி செய்யல. இப்ப என்னதான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் அமெரிக்காவில் சட்டம் இருக்குது தானே. அமெரிக்காவில் நீதிமன்றங்கள் இருக்குது, சட்ட புத்தகம் இருக்குது. அதுக்கு கட்டுப்பட்டு தானே எல்லாரும் செயல்படணும். யாருமே கண்மூடித்தனமாக செயல்பட முடியாது. அமெரிக்க ஜனாதிபதி என்ன சர்வாதிகாரியா இல்லத்தானே. எனவே டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தார், இதை செய்யறதுக்கு, வரிகளை விதிக்கிறதுக்கு, எல்லா நாடுகளையும் விரட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சட்டத்தை கையில் தூக்கணும். அதுக்காக அவர் என்ன செய்வார் சொன்னா, 1977 உருவாக்கப்பட்டு தேடுவார் இல்லாமல் கிடந்த ஒரு சட்டம், பழைய சட்டம் உண்டு. ஒரு தடவை கூட யாருமே பயன்படுத்தாத ஒரு சட்டம் ஒன்று இருந்தது. அந்த சட்டத்தை எங்கேயோ தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு அதை வெளியில் உருவி எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தி தான் இவ்வளவு வரிகளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்தவர். இதுக்கிடையில் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி வரி விதிக்க அமெரிக்காவுக்கும் ஏனைய சர்வதேச நாடுகளுக்கும் இடையிலான அந்த உறவு விரிவடைஞ்சு கொண்டே போகுது, அதாவது விரிசல் அடைஞ்சு கொண்டே போகுது. ஏன்னு சொன்னால், எல்லா நாடுகளுக்கும் கோவம் தானே அமெரிக்கா மேல சும்மா வரிகளை விதிக்கிறது என்று சொல்லி. இதில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களே இதை பெரும்பாலும் விரும்பல என்று சொல்லப்படுது. என்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு காலம் ஜனாதிபதியாக இருப்பார்? அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருப்பார். அவருக்கு பிறகு வேறு யாரோ ஆட்சி பொறுப்பெடுக்கத்தானே வேணும். அப்படி எடுக்கும்போது அமெரிக்கா ஏனைய நாடுகளோட பகையை தேடி வச்சா பிறகு எப்படி நாட்டை கொண்டு போறது? எப்படி சர்வதேச உறவை வளர்க்கிறது? தானே. ஏன்னு சொன்னால், ட்ரம்ப் ஒருக்கா கோவமா கதைப்பார், ஒருக்கா சிரிச்சு கொண்டு கதைப்பார். ட்ரம்ப் அப்படித்தான்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போனா அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பே இல்லாமல் போயிடும். சரிதானே. எனவே அதால அமெரிக்க மக்கள் பெருசா விரும்பல இந்த மாதிரி ட்ரம்ப் கண்மூடித்தனமாக செயல்படுறது. அமெரிக்காக்குள்ளேயே கடும் எதிர்ப்பு. இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் அதை அடிச்சு மூடியாச்சு. இனிமேலும் வரியும் விதிக்கக்கூடாது, ஒன்றும் விதிக்கக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி அங்கே போட்டு பேச பார்க்குற வேலையை பாருங்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இதுக்கிடையில அந்த 1977 உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் ஒன்று இருக்குதானே, யாராலும் பாவிக்கப்படாத ஒரு சட்டம். அந்த சட்டம் என்னென்று பார்ப்போம். அது ஒரு விசேஷமான சட்டம். ஒரு அமெரிக்காவினுடைய வரலாற்றில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் சட்டம் தான் அந்த சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அமெரிக்கா ஏதாவது ஒரு அவசர கால நிலைமையில, ஏதாவது ஒரு பாரிய பிரச்சனையில சிக்கப்பட்டிருக்கும் போது, அதாவது நாட்டில் எமர்ஜென்சியான ஒரு சிச்சுவேஷன்ல அமெரிக்க ஜனாதிபதி என்னென்ன செய்யலாம் என்று சொல்லி அவருக்கு சில மேலதிக அதிகாரங்கள் கொடுக்குது. அந்த மேலதிக அதிகாரங்கள் என்னன்னு சொன்னா, அதாவது அமெரிக்க ஜனாதிபதி ஒரு ஆள் யாருடைய கதைக்க தேவையில்லை, யாருடைய டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, யாருடைய ஆலோசனையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உடனடியாக நடைமுறைக்கு வரும்படியாக
பொருளாதார சட்டம் ஒன்றை மாற்றலாம், 10 மணிக்கு அறிவித்து 10:01 நடைமுறைக்கு படுத்தலாம் என்று சொல்லி அதில் ஒரு விசேடமான அதிகாரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நிறைய நிறுவனங்களை முடக்கிறது, வெளிநாட்டு வர்த்தகத்தை தடை செய்கிறது, அல்லது நாடுகளை தடை செய்கிறது, இந்த மாதிரி கணக்க விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அதிகாரம் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கொடுக்கப்படுது. இது முதலாவது. இரண்டாவது வரிகள் விதிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி நினைச்சா எந்த நாடுகளுக்கு எதிராகவும் எத்தனை சதவீதம் வேணுமென்றாலும் வரிகளை தாராளமாக விதிக்கலாம் என்று சொல்லி இரண்டாவது அதிகாரம் கொடுக்கப்படுது. ஆனா அங்க மேல ஒரு டைட்டில் ஒன்று இருக்குது, ஒரு தலையங்கம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா அதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மறந்துட்டாரோ தெரியல. என்ன தலையங்கம்டா, அமெரிக்காவுக்கு ஏதேனும் ஆபத்துக்கள் உருவாகும் போது, ஒரு அவசர கால நிலைமையின் போது மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும். சாதாரண நேரங்களில் நீங்கள் பயன்படுத்த முடியாது. சாதாரண நேரங்களில் வரிகளை விதிக்கிறது, தடைகளை விதிக்கிறது, மற்ற விஷயங்களை கையாளுறது முழுக்க அமெரிக்காவினுடைய காங்கிரஸுக்கு இருக்குது. காங்கிரஸ்ன்றது அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம். அதை இன்னும் நல்ல சுருக்கமாக சொல்றதாக இருந்தால், அவசர கால நிலைமையில ஜனாதிபதி வரி விதிப்பார், சாதாரண நேரத்தில் அமைதியான நேரத்தில் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம் வரிகளை விதிக்கும். இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, இன்றைக்கு இப்போ அமெரிக்காவில் அவசர கால நிலைமையா இருக்குது, அமெரிக்கா ஏதாவது பெரிய ஆபத்தில் மாட்டுப்பட்டு போயிருக்கா, அங்கே எமர்ஜென்சியா இருக்குது, ஏதோ பெரிய பாரதூரமான பிரச்சனை ஒன்று வந்திருக்கா, அல்லது அமெரிக்காவுக்கு மேலே கொண்டு யாராவது அணுகுண்ட போட்டிருக்கிறோமா? இல்லை தானே, ஒரு பிரச்சனையுமே இல்லை தானே. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கும் வரைக்கும், அவர் ஜனாதிபதியாக வரும் வரைக்கும் அமெரிக்காவில் பிரச்சனை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை. அமெரிக்காவால் தான் உலக நாடுகளுக்கு பிரச்சனையே தவிர அமெரிக்காவுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஐயோ அமெரிக்காவில் பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது, அமெரிக்காவில் பாரிய பொருளாதார நெருக்கடி, அமெரிக்காவுக்கு குடியேறிகள் அது பெரிய தொல்லை, அமெரிக்காவில் ட்ரக்ஸ் வருது, அது பெரிய பிரச்சனை என்று சொல்லி ட்ரம்ப் தான் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஊதி ஊதி பெருப்பிச்சு பெரிய ஒரு பிரச்சனையாக காட்டினாரே தவிர, மற்றபடி அமெரிக்காவில் இயல்பாக நேச்சுரலாக எந்த விதமான பிரச்சனையும் இருந்த மாதிரி ஒரு தடமே கேள்விப்படையலை. அமெரிக்கா பாரிய கடனுக்குள்ள மூழ்கி நாடே எழும்ப முடியாமல் அப்படியே கிடக்குதாம், எல்லாம் விழுந்து போச்சாம் கேள்விப்பட்டுக்கிறோமா? ஒரு நாளுமே நாங்கள் கேள்விப்படையலை. இது உண்மையா இல்லையான்றதை இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் முடிவெடுத்து சொல்லியிருக்குது. அப்படி ஒரு எமர்ஜென்சியும் அமெரிக்காவில் இல்லை, அப்படி ஒரு பிரச்சனையுமே இல்லை, எனவே இந்த வரிகள் செல்லுபடியாகாது என்று சொல்லி ஒரே போடாக போட்டு முடிச்சிருக்கிறது அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றம். அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தா அதுக்கு மேல ஒரு தீர்ப்பு இருக்கா? இல்ல. மேன்முறையீடு செய்யலாமா? இல்ல. இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் இறுதி தீர்ப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய சுப்ரீம் கோர்ட்ல 9 ஜட்ஜ்மார் இருப்பினம், 9 நீதிபதிகள். அந்த 9 பேர்ல 6 பேர் இதுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு 3 பேர் மட்டும் ஆதரவாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். ஓகே, ட்ரம்ப் எடுக்கிற முடிவு சரியா தான் இருக்கு என்று சொல்லி 3 பேர் தீர்ப்பு சொல்லிக்கணும், 6 பேர் எதிராக சொல்லிக்கணும். அப்ப மெஜாரிட்டி தான் வெல்லும். எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதிச்ச அந்த வரிகள் செல்லுபடி ஆகாது, சட்டவிரோதமானது என்று சொல்லி இறுதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது சுப்ரீம் கோர்ட். வெள்ளை மாளிகையில் அவரை சுற்றி நிறைய சட்ட ஆலோசகர்கள் இருப்பினும் தானே, அவையில் கட்டாயம் சொல்லியிருப்பினோம் ட்ரம்புக்கு, இந்த மாதிரி நீங்கள் செய்கிற வேலை சரியில்லை, நாட்டில் எமர்ஜென்சி ஒன்றும் இல்லை, நாங்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட நல்லா அடி வாங்க வேண்டி வரும், எனவே பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி ஏதாவது சொல்லிப்பினம் தானே. கட்டாயம் சொல்லிப்பினம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அது நல்ல வடிவாகவே தெரியும். அதுக்காக அவர் ஒரு சில வேலைகளை முட்கூட்டியே செய்தவர், அதாவது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு போட்டு தான் இந்த வரிகளை விதிக்க ஆரம்பித்தவர். என்ன செய்தவர் சொன்னால் 3 விதமான விஷயங்களை கையில் எடுக்கிறார். அதில் முதலாவது அமெரிக்காவினுடைய தென்பகுதி எல்லைகள், தெற்கு போர்டர், அந்த போர்டர்களால் நிறைய மைக்ரன்ஸ் உள்ளுக்குள்ள வரினம், சட்டவிரோதமான குடியேறிகள் உள்ளுக்குள்ள வரினம், அதால் நிறைய பிரச்சனைகள் வருது, அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது, அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனை. எனவே தெற்கு எல்லைகளில், அமெரிக்காவினுடைய எல்லைகளில் ஒரு அவசர கால நிலைமை இருக்குன்னு சொல்லி அவரை பிரகடனப்படுத்தினவர், தானே கொண்டு வரார். அதாவது எல்லையோர அவசர கால நிலை என்ற ஒன்றை கொண்டு வரார். முதலாவது ஏன் சொல்லுங்க பாப்போம், அவருக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் ஒரு நாளைக்கு அடிபோடும் என்று சொல்லி, அப்போ முதலாவது ஒன்றை கொண்டு வரார். இது முதலாவது. இரண்டாவது அமெரிக்காவில் வர்த்தக பற்றாக்குறை, அமெரிக்காவில் நிதி நிலைமை மோசமாக இருக்குது, ஒன்றுமே சரி வருதில்லை, காசே இல்லை என்று சொல்லி அதுக்கும் செயற்கையான முறையில் ஒரு வர்த்தக பற்றாக்குறை என்று சொல்லி ஒரு எமர்ஜென்சி என்ற கொண்டு வந்தவர். இரண்டாவது. மூன்றாவது உலக நாடுகளால் அச்சுறுத்தல் இருக்குது அமெரிக்காவுக்கு. அதாவது சீனா ஒரு பக்கம் அச்சுறுத்தல் விடுது, ரஷ்யா ஒரு பக்கம் அச்சுறுத்தல் விடுது, கியூபா ஒரு பக்கம் அச்சுறுத்தல் விடுதுன்னு சொல்லி கொஞ்சம் நாடுகளை சூஸ் பண்ணி இந்தந்த நாடுகளால் அமெரிக்காவுக்கு பிரச்சனை, எனவே அமெரிக்காவில் ஒரு எமர்ஜென்சி நிலைமை இருக்குது என்று சொல்லி, அதாவது அமெரிக்காவுக்கு சர்வதேச நாடுகளால் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி தானே டிக்ளேர் பண்ணி போட்டு, அமெரிக்காவில் பென்டகன் இருக்கு தானே, பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன், அதுக்கு வார் ரூம் என்று சொல்லி பேரெல்லாம் மாற்றி, இந்த நாங்கள் சண்டைக்கு போகிறோம், ரெடியாக இருக்கிறோம், ஒட்டிய பிரச்சனை
பிரச்சனை என்று சொல்லி போட்டார். இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது, நீங்க சொன்ன எமர்ஜென்சி ஒன்றும் ஒரிஜினல் எமர்ஜென்சி கிடையாது. அது நீங்களாம் சொன்னீங்களே தவிர அப்படியான எமர்ஜென்சி ஒன்றும் இல்லை. எனவே நீங்க சொன்ன எதுவுமே செல்லுபடி ஆகாது. அமெரிக்காவில் வந்து இப்ப எமர்ஜென்சி கிடையாது. எனவே நீங்கள் விதிச்ச வரியும் செல்லுபடியாகாது, ஒன்றுமே செல்லுபடியாகாதுன்னு சொல்லி இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் பெரிய ஒரு அதிரடியான தீர்ப்பொன்றை வழங்கி இருக்கிறது. இருந்தாலும் ட்ரம்ப் வந்து சும்மா இருக்க மாட்டார். இதுக்கு ஒரு மாற்று வழி ஒன்றை கண்டுபிடிப்பார். இதே வரிகளை வந்து வேறொரு விதத்தில் வந்து வரி விதிப்பார் அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பார். ட்ரம்ப் வந்து அடங்க மாட்டார் என்று சொல்லி பல சட்ட நிபுணர்கள் சொல்லிக்கணும். அதிலே முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேல இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு சட்ட மையம் ஒன்று சைமன்ஸ் அண்ட் சைமன்ஸ் சொல்லி டெலிகிராஃப் பத்திரிகைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் ஒரு தகவல் என்று சொல்லிக்கணும் என்று சொன்னால் ட்ரம்ப் வந்து மாற்று வழியை கண்டுபிடிப்பார். அவர் இந்த வரிகளிலிருந்து பின்வாங்க மாட்டார். ஏனென்று சொன்னால் அவர் தான் தோத்து போயிட்டேன்றதை அவர் ஒப்புக்கொள்ளவே மாட்டார் என்று சொல்லி இங்கே பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு சட்ட மையம் சைமன்ஸ் அண்ட் சைமன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்போ நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இதை வந்து ட்ரம்ப் எப்படி எதிர்கொள்ள போறார் என்று சொல்லி. ஏன் சொல்லுங்க அப்போ இப்போ 2 நாளைக்கு முதல்ல ஒரு அறிக்கை விட்டவர், அவருக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை ஒரு ஆப் ஒன்று இருக்குன்னு சொல்லி 2 நாளைக்கு முதல் சொல்லியிருந்தவர், இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் எங்களுக்கு எதிரான தீர்ப்பு வரட்டும் சுப்ரீம் கோர்ட்டில், அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஆபத்துக்களை நாடு எதிர்கொள்ளும் என்று சொல்லி அன்றைக்கு சொல்லியிருந்தவர். எனவே இப்போ புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பார் நினைக்கிறேன். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகின்றார்? இன்னும் வரிகளை விதிக்க போகின்றாரா? அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க போறாரா? அந்த காரணம் என்ன காரணமாக இருக்கும்? இப்படி நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் எங்களுக்கு முன்னால் இருக்குது. எல்லா கேள்விகளுக்குமான பதில்கள் மிக விரைவில் தெரிய வரும். எனவே அதற்கான பதில்கள் கிடைக்கின்ற போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அடுத்ததாக என்ன செய்ய போறார், இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.